गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருமழிசை ஆழ்வார் எம்பெருமானுடைய தன்மைகள் அனைத்தையும் ஒன்று தப்பாமல் அறிந்து கொண்டவராய் அந்த அனுபவத்தை தம்முடைய உள்ளத்துக்குள்ளே வைத்துக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் அனைவரும் அறிய வேணும் என்பதற்காக அதை அற்புதமான பாசுரங்களாலேயும் வெளியிடுகிறார். அப்படி வெளியிட்ட பாசுரங்கள் தான் திருச்சந்த விருத்தம் என்கின்ற திவ்ய பிரபந்தமாக, நான்முகன் திருவந்தாதி என்றொரு திவ்ய பிரபந்தம், திருச்சந்த விருத்தம் என்றொரு திவ்ய பிரபந்தம் ஆக 2 திவ்ய பிரபந்தங்களாக வெளிப்பட்டன. அதிலே திருச்சந்த விருத்தம் தான் இப்பொழுது நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிக் கொண்டிருக்கிறது. அதிலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஓரொரு தத்துவார்த்தங்கள், அந்த எம்பெருமானுடைய மேன்மை, அந்த எம்பெருமானுடைய எளிமை, இவற்றையெல்லாம் மிக அற்புதமாக தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அதிலே 13வது பாசுரம் அது இப்பொழுது நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது. அந்த 13வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், அந்த எம்பெருமானுடைய பேர், ஊர் இவற்றையெல்லாம் நெஞ்சாலே கூட நினைக்க முடியாது, அவ்வளவு பெருமை உடையவன் என்று அவனுடைய பெருமையை தெரிவிக்கின்றார். அதுவும் அவனுடைய சௌலபியம் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு ஆய்குலத்திலே பிறந்து அந்த குலத்தினுடைய பண்புக்கு சேர ஒரு ஆய் மகளையே மணந்து கொண்டு இப்படியெல்லாம் இருந்த அவனுடைய பெருமை, அவனுடைய நீர்மை, இதையெல்லாம் யார் அனுபவிக்க முடியும் என்று அதை 13வது பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். இன்னையன்னு சொல்லலாவது இல்லையாது மெட்டிடை பின்னை கேள்வன் என்பர் உன் பிணக்குணர்ந்த வெற்றியோர் என்னையாய கோலமோடு பேரமோரமாதியர் என்னையா இணைக்கவல்ல ஏமையா இணைக்கிலே. மிக அற்புதமான சந்தங்களிலே அமைந்த பாசுரங்கள். அவர் எம்பெருமானை பற்றி சொல்ற, இன்னை என்று சொல்லலாவது இல்லை, இன்னை என்னால் இப்படிப்பட்டவன் நீ என்று சொல்லவே முடியாது என்கிறார். வேதாந்தம் கூட நேத்தி நேத்தி என்று தெரிவிக்கும். நேத்தி நேத்தி என்றால் இப்படிப்பட்டவன் அல்லன், இப்படிப்பட்டவன் அல்லன் என்று சொல்லலாமே தவிர, அவன் இப்படிப்பட்டவன் என்று அவனுடைய இன்ன தன்மைகள் அவனுக்கு உண்டு என்று நாம் சொல்லி அதை முடிக்கவே முடியாது. ஆனால் ஏனென்றால் எல்லா தன்மைகளும் உடையவன் ஆகையினாலே அவனை எப்படி நாம் வர்ணிப்பது? ஆயினாலே இன்னை என்று சொல்லலாவது இல்லை என்கிறார். இப்படிப்பட்ட பெருமையுடையவன் என்று உன்னை சொல்லவே முடியாது. ஆனால் உன்னுடைய பெருமையை உணர்ந்தவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், இட்டிடை பின்னை கேழ்வன், அதாவது மிக குறுகிய இடை, அதாவது அழகான இடையை உடையவளான நப்பின்னை பிராட்டிக்கு மணவாளன் என்ற அந்த பின்னை மணாளன் என்பது அதுதான் அவன் உகந்த திருநாமம் என்றே கொள்ளலாம். அவனுக்கு அந்த நப்பின்னை பிராட்டியினிடத்தில் இருக்கக்கூடிய மிகுந்த ஈடுபாடு, அதாவது மிக மேன்மையுடையவன் என்ன செய்தான்? இப்படி இந்த உலகத்திலே வந்து பிறந்து ஆயர் குலத்திலே வளர்ந்து அங்கேயும் அந்த 7 எருதுகளை அடக்கி அந்த நப்பின்னை பிராட்டியை கல்யாணம் செய்து கொண்டான் என்னால் அது அவனுடைய சௌலபியம், அந்த எளிமையை காட்டுகிறது. ஆகையினாலே உன்னுடைய பிணக்கு, அதாவது உன்னுடைய பெருமையை உணர்ந்த பெற்றியோர், நல்ல அறிவாளிகள், ஞானிகள் அவனை என்ன என்று சொல்லுகிறார்கள் என்றால், அவனை பின்னை கேழ்வா என்று சொல்லுகிறார்களாம். அதைத்தான் தெரிவிக்கிறார். இட்டிடை பின்னை கேழ்வன் என்பர் உன் பிணக்கு உணர்ந்த பெற்றியோர், உன்னுடைய பிணக்கு, உன்னுடைய பெருமை, உன்னுடைய அந்த மேன்மை, சௌலபியம் முதலானவற்றையெல்லாம் அறிந்தவர்கள் உன்னை பின்ன கேழ்வன் என்பர் உன் பிணக்குணர்ந்த பெற்றியோர். அது மட்டுமா? பின்னையாய கோலமோடு, அந்த நப்பின்னை பிராட்டியோடு இருக்கிற கோலம் என்று அப்படியும் அர்த்தம் கொள்ளலாம். அதையும் விட உயர்ந்த பொருள் வியாக்கியானத்திலே காட்டுகின்றார்கள். பின்னையாய கோலம் என்றால் இதற்கு பிற்பட்டது இல்லை என்று சொல்லும்படியாக
அப்படி இருக்கக்கூடிய பிறவிகளை எல்லாம் எம்பெருமான் பிறக்கிறான் அல்லவா? மீனாய், ஆமையாய், பன்றியாய் என்றெல்லாம் பிறக்கிறானே, அதை பின்னையாய கோலம் என்று அப்படியும் சொல்லலாம். இன்னும் ஒருபடி மேலே போய் பின்னானார் வணங்கும் சோதி என்று பிற்பட்டவர்களுக்காக, காலத்தாலே பிற்பட்டவர்கள், சக்தியாலே பிற்பட்டவர்கள், அவர்களுக்காக எம்பெருமான் திவ்ய தேசங்களிலே எழுந்தொழிருக்கிறானே, அது கூட பின்னானார் வணங்கும் சோதி என்று திருமழிசை ஆழ்வார் காட்டுவார். அதை இங்கே திருமழிசை பிரான் இப்படி காட்டுகிறார் என்று கூட கொள்ளலாம். பின்னையாய கோலமோடு என்று இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அந்த அழகான திருமேனிகள், அதாவது மூன்று பொருள் நப்பின்ன பிராட்டியோடு அழகாக எழுந்தொழிருக்கிற கோலம் என்றோ, அல்லது பிற்பட்ட ஒரு உயிரினமாக பிறந்த கோலம் என்றோ, அல்லது பிற்பட்டவர்களுக்காக அர்ச்சாவதாரமாக எழுந்தொழிருக்கிற கோலம் என்றோ கொள்ளும்படியாக அப்படிப்பட்ட கோலமோடு பேரும் ஊரும் ஆதியும் என்று அந்த எம்பெருமானுடைய பெயர் என்ன, அவனுடைய திவ்ய தேசம் என்ன, அதற்கு மேலே அவனுடைய இருப்பிடம் என்ன, அதற்கு மேலே அவனுடைய அந்த ஆதியும் நின்னையார் நினைக்க வல்லர். உன்னை யார்தான் நெஞ்சாலே தான் நினைக்க முடியும், ஒருத்தராலும் நினைக்க முடியாது. ஆனால் நீர்மையால் நினைக்கல, உன்னுடைய அருளாலே நினைக்கில் நினைக்கலாம் அத்தனை, நேர்மையால் நினைக்கல் அல்லது நின்னையார் நினைக்கல் அல்லர். எம்பெருமான் அருள் புரிந்து விட்டானால் அவனை எல்லோரும் அவனை நெஞ்சாலே நினைக்கலாமா? என் நெஞ்சினுள்ளே இருத்தினேன் அதுவும் அவனது இன்னருளே என்று அப்படி நம்மாழ்வார் அருளி செய்கிறார். அது மட்டும் இசைவித்து என்னை உன் தாளினை கீழ் இருத்தும் அம்மானே என்றும் நம்மாழ்வார் அருளி செய்கிறார். ஆகினாலே அந்த எம்பெருமானுடைய நீர்மையாலே, அதாவது அருளாலே நினைக்கல் அல்லது நின்னை யார் நினைக்க வல்லர். உன்னை யார்தான் நினைக்க முடியும்? உன்னை ஒருவரும் நினைக்க முடியாது. அவனுடைய மேன்மையையும் நினைக்க முடியாது, அவனுடைய எளிமையையும் நினைக்க முடியாது. மேன்மை என்கிறது எல்லையற்று இருக்கிறபடியினாலே எவ்வளவு மேன்மை உடையவன் என்று நம்மாலே அளவிட்டு அறிய முடியாது. ஆனால் அவனுடைய எளிமை என்றால் இதற்கு கீழ்ப்பட்ட எளிமை இல்லை என்று சொல்லும்படியாக அப்படி எளிமையை ஏற்றுக்கொள்ளுகிறான். அதுதான் பின்னையாய கோலம் என்பதனால் தெரிவிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய நீர்மை எளிமையை யார் நினைக்க வல்லர்? மேன்மையை கூட சிறிது நினைத்து விடலாம், எளிமையை ஒருத்தரால நினைக்க முடியாது என்ற கருத்தெல்லாம் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக 14வது பாசுரம், அதில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனுடைய நாமதேயத்தை நம்மாலே இன்னதென்று சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டார். பேரும் ஊரும் ஆதியும். ஆனால் சார்ங்கபாணி, சக்கரபாணி என்று நமக்கு தெரியாவிட்டாலும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிற பெயர்களை சொல்லி நாம் பேரு பெறலாம் என்கிறார் இந்த பாசுரத்திலே. தூய்மயோகமாயினாய் துழாயலங்கள் மாலையாய் ஆமையாகி ஆழ்கடல் துயின்னா ஆதிதேவா நாமதேயம் என்னதென்ன வல்ல வல்லவாகிலம் சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்லையே. அதாவது யோகா என்றெல்லாம் இந்த காலத்திலே பிரசித்தமாக சொல்லுகிறார்களே, அந்த யோகா எதை பற்றியது என்னால் உடலை நாம் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது. அது மட்டுமல்ல, மேலே மேலே அந்த யோகத்தை செய்ய செய்ய நம்முடைய மனமானதும் கட்டுப்படுகிறதாம். ஆனால் அதற்கும் மேலே நாம் அந்த யோகத்தை அனுஷ்டித்தோமானால் அப்பொழுது என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டார், அந்த தூய்மயோகம் ஆயின தூய்மையான யோகம். நாம் இந்த அழுக்கு உடம்பை விட்டு அந்த எம்பெருமானை ஒரு உயர்ந்த உடல், திவ்ய மங்கள விக்கிரகம் என்று சொல்லுவார்களாம், அப்படிப்பட்ட ஒரு அப்ராகிருதமான சரீரம், அதை பெறும்படி அருள் செய்பவன் பகவான் தான். அதைத்தான் தூய்மயோகம் ஆயினாய், அதாவது தூய்மையான யோகமாக இருப்பவன். யோகம் என்பதற்கே கூடுதல் என்பதுதான் பொருள், பகவானோடு கூடுதல். ஆஹா, தூய்மையாக அந்த பகவானோடு நாம் கூடும்படியாக அப்படி நம்மை செய்பவன் அவனே என்பதனாலே அவனை தெரிவிக்கின்றார். அப்படி கூடினால் அங்கே போய் எதை அனுபவிக்கிறோம்? துழாயலங்கள் மாலையாய், திருத்துழாய் மாலை, அதை அணிந்து கொண்டிருக்கிறானே அந்த அழகு, அதை சொல்றார். திருத்துழாய் மாலை அணிந்த அழகை உடையவனே, துழாயலங்கள் மாலையாய். அப்படிப்பட்ட நீ என்ன செய்தாய்? ஆமையாகி ஆழ்கடல் துயின் ஆமையாகி என்னால் நீ கடலிலே ஆமையாக வந்து அப்படி பிறந்தாய். அது மட்டுமல்ல, அந்த கடலிலேயே நீ சயனித்துக் கொண்டிருந்தாய். திருப்பார்கடலிலே சயனித்தது அவனுடைய மேன்மையை காட்டுகிறது. ஆழ்கடல் துயின்ற ஆதி தேவா என்பது. அதே சமயத்திலே ஆமையாகி அதே கடலிலே வந்து ஒரு ஆமையாகவும் இருந்தான் என்பது அவனுடைய சௌலபியத்தை, எளிமையை காட்டுகிறது.
ஆஹா, அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய மேன்மை எளிமை இதையெல்லாம் நாம் எப்படி சொல்லுவது என்றால், நின் நாமதேயம் இன்னது என்ன வல்லமல்லவாகிலும், உன்னுடைய நாமதேயம் என்னால் உன்னுடைய திருநாமங்கள், அதற்கு வாச்சகமான சொற்கள் அவை இன்னது என்று நாங்கள் சொல்ல வல்லம் ஆகிலும். எம்பெருமானு என்னவென்று துதிப்பது என்றால் நாம் வாயடைத்து போய் நிற்கிறோம். நமக்கு இன்னது என்றே சொல்ல முடியவில்லையாம். அப்படி இருந்தாலும் கூட அந்த எம்பெருமானு என்ன சொல்லலாம் என்றால், சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்லையே. சாமவேத கீதன் என்னால் சாமவேதத்தாலே அவன் இசைக்கப்படுபவன், துதிக்கப்படுபவன் என்று சாமவேதத்தாலே, அந்த சாமவேதத்திலே சொல்லப்பட்ட பரம்பொருள் தஸ்ய ஊதிதி நாமா என்று சாமவேதத்திலே அன்றோ அந்த பரம்பொருளை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆயினாலே சாமவேதத்தாலே நிலைநாட்டப்பட்டவன் என்று அவனை கொள்ளலாம். அதுக்கு மேலே சக்கரபாணி அல்லையே என்று அவன் சக்கராயுதத்தை கையிலே ஏந்தி இருக்கின்ற எம்பெருமான் என்று சக்கரபாணி, அப்படிப்பட்டவன் நீ அல்லவோ என்று அப்படி தெரிவிக்கிறார் என்று கொள்ளலாம். கீழே அந்த 13வது பாசுரத்திலே பின்னையாய கோலம் என்பதற்கு அர்ச்சாவதாரத்தையும் கொள்ளலாம் என்று நாம் அப்படி பொருள் சொன்னோம் அல்லவா. அதோடு சேர்த்து இங்கே நாம் கொண்டோமானால், இப்படி சக்கரபாணி என்கிற திருநாமத்தோடையே ஒரு திவ்யதேசத்திலே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். திருக்குடந்தை என்கிற திவ்யதேசத்திலே நாம் சென்றோமானால் அங்கே எழுந்தருள் இருக்கின்ற ஆறாவமுதன் என்கின்ற திருநாமத்துடைய பெருமானுக்கு சார்ங்கபாணி என்ற திருநாமம் உண்டு. அதே ஊரிலே மற்றொரு திருக்கோயில் அமைந்திருக்கிறது. அங்கே பெருமாள் சக்கரபாணி என்கிற திருநாமத்தோடு சக்கர தாழ்வாராகவே சேவை சாதிக்கிறார். ஆயினாலே அந்த எம்பெருமான் நாமதேயம் இன்னது என்று நாம் சொல்லமல்ல, சொல்லுவதற்கு வல்லோம் அல்லோம் என்றாலும் கூட அவனை சக்கரபாணி என்று சொல்லி அந்த அர்ச்சாவதாரத்திலே அவனை சேவித்து விடலாம் அல்லவா. ஆக அந்த எம்பெருமானுடைய மேன்மை என்ன, எளிமை என்ன, அதெல்லாம் நெஞ்சாலே நினைக்கவும் முடியாது என்கிறதை இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம்.